வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி எனும் காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சியோடும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும், கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ், ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க, பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு. ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள விடுகிறது. குறிப்பாக குரு, செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன், அதேபோல் சுக்கிரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றோம். நார்மலாக ஒரு சொலவிட உண்டுல, சுக்கிரன் வக்கரிச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வக்கர நிலை அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டு இருக்கிறோம். ரிஷபராசியிலே குரு வக்கரித்து வைத்திருக்கிறார். அந்த வக்கரம் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது. வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய வக்கர நிலையை முடித்து கொள்கிறார். அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் 4வது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னருடன் வருவார். இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை, உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம். எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுற்றுறது, பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்குறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும். அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன், அதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பலம் வந்துட்டான்னு கேட்போம், திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம். இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும். அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குரு இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக ஒரு நிலையிலிருந்து, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியும் உண்டு இந்த வருடம். அது நம்ம பிறகு பார்ப்போம். தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன். கடகம் ராசி நேயர்களே, குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். குரு உங்களுடைய ராசியிலே பூச நட்சத்திரத்திலே உச்சத்தை தொடுபவர். குரு தனகாரகன். குரு பொன் அப்படின்னு சொல்கிறோம்ல, கோல்டு, இதுக்கான அதிபதி. குரு குழந்தை பாக்கியத்தை, திருமண தடையை நீக்கக்கூடியவர், வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டுமென்றால் குருவின் ஆசி வேண்டும். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சாங்க. அம்மா அப்பா 2 பேரும் நமக்கு குருவை காட்டி கொடுத்து குருவின் மூலமாக தெய்வத்தை அறிவது அப்படிங்கிறதுனால இந்த சீக்வன்ஸை வச்சு கொடுத்தாங்க. அப்படி நமக்கு தாய் தந்தையரால் காட்டப்பட்ட குரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. குரு தட்சிணாமூர்த்திங்கிறவர் வேறு. அவர் சிவஸ்வரூபம். சிவனுக்கு நிறைய சொரூபங்கள் உண்டு. அதிலே தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சொரூபம் உண்டு. இந்த குருவானவர் பிரகஸ்பதின்ற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு. இவர்தான் பெயர்வார் ஒழிய தட்சிணாமூர்த்தி பெயர்வதில்லை. இந்த கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் உண்டு. அதனால் அந்த இதை கிளியராக சொல்லிவிடுவோம். இது பெயர்தலுக்கு பிரகஸ்பதி தான் பெயர்வார், தட்சிணாமூர்த்தியிலே. இது கிரகம் பெயர்ச்சி உண்டு.
ரெட்ரோகேஷன் கூடிய அந்த வக்ரமும் உண்டு. தட்சிணாமூர்த்தி வக்கரத்தை கொள்வதில்லை. ஆனால் அவருக்கு கீழே ஒரு 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அதனாலே அவர் குருன்னு எடுத்துக்கிறோம். அவரும் குருவாக எடுத்துக்கிறோம். எப்போன்னா பரிகாரத்தின் நிமித்தமாக ஒரு குரு, உலகத்தின் பெரிய குரு யார் அப்படின்னு போயின்னா சிவனே குரு அப்படின்னு வைக்கிறோம். சுவாமி மலையில் போனால் முருகனே குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி குருவை நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொள்ள விஷயந்தான் இந்த தட்சிணாமூர்த்தியை எடுத்துக்கொள்வது. ஆனால் பரிகாரங்கள் நிமித்தமாக பண்ணும்போது நாம் பிரகஸ்பதி என்ற அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு பண்ணுவது தான் உசிதமானது. இந்த குரு, அந்த பிரகஸ்பதிங்கிற குரு தான் இங்கே கடகத்திலே உச்சத்தை தொடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, தங்கம் விலையெல்லாம் பார்க்குறோம். தங்கம் விலை ஏறிட்டே இருக்குது சார், எப்போலாம் இறங்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இல்லையா. எப்போ ஒரு கிரகத்தினுடைய நிலை உச்சத்தை அடைகிறதோ அங்கே வீழ்ச்சி உண்டு. அப்போ எங்கே ப்ரைஸிங் அப்படின்னா, ப்ரைஸிங் மெக்கானிசத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று உண்டு. அப்போது எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ப்ரைஸ் ஏறும், எங்கெல்லாம் சப்ளை இருக்கோ அங்கெல்லாம் ப்ரைஸ் இறங்குவான். எங்கெல்லாம் உச்சத்தை அடைகிறதோ அங்கு வீழ்ச்சி உண்டுன்னா, குரு உச்சத்தை அடையக்கூடிய கடகத்தை தொடும்போது இந்த கோல்டுடைய ரேட்டு இறங்கும்னு ஒரு ரூல் உண்டு. சரி, இதுக்கும் இந்த வக்கர நிவர்த்திக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னாக்க, இந்த குருவானவர் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இப்போ உட்கார்ந்துருக்கிறது 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த லாபஸ்தானமானது உங்களுக்கு வரவை கொடுக்கக்கூடுமா வேண்டாமா அப்படின்னா, வரவு வரணும். இவ்வளோ நாள் என்னாச்சு, இந்த 6 மாதம் ஆவணி மாதத்துலேருந்து எப்படி இருந்தது, உங்களுக்கு வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாற்றத்தை கொடுத்த காலமாக இருந்தது. இந்த 6 மாதமும் இதே தான், வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். போனேன் 4 வாட்டி போனேன், செருப்பு தேய்ஞ்சது, வரல, லாபமே இல்லை. கடன் நடத்தின லாபம் இல்லை. சம்பளம் வருது, செலவாகிடுது. இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன்றான், கொடுக்க மாட்டேங்கிறான். எதிர்பார்த்து ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு. அதுவும் எப்படி, உங்களுடைய ராசிக்கான அதிபதி சந்திரனுடைய அந்த வீட்டிலே தான், சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலே தான் இவர் இந்த ரெட்ரோகேஷனை பீரியட் நடந்துருந்தது. 1 2 3 4ன்னு 4 பாதம் இருக்குது. இந்த 4 பாதத்துக்குள்ளே தான் ரிவர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கார். அப்போ எப்படி இருந்திருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை ஆட்டி படைத்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போது அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டீங்க. போதும், இனிமேல் வேண்டாம், நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. நீ புரிஞ்சுக்கிட்ட, நீ லாபத்தை கொடுக்காம போ, ஆனால் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை இப்போ உங்களுக்கு கொடுத்துருச்சு மனசு. அது மட்டும் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்போகிறது. வளர்ச்சி பாதைக்கு வழியை இப்பொழுது செய்ய ஆரம்பிங்கள். நிவர்த்தின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணணும், அடுத்தது எனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய தன்மைனா நீர்த்தன்மை. நீர் எப்படி இருக்கும், ஒரு பாட்டிலில் வச்சிங்கன்னா பாட்டில் ஷேப்புக்குள் மாறிடும், டம்ளரில் வச்சா டம்ளரில் போயிடும். அந்த மாதிரி தன்னுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா. அதே போல தான் உங்களுக்கு கூடிய தன்மையை நீங்கள் எப்படி இந்த பணத்தை வைத்து கொண்டு பண்ண போகிறீர்கள் அப்படின்னு யோசிங்க. திருமண தடை நீங்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது, உங்கள் மக்கள் செல்வத்தினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. மேலும் நீங்கள் வாழ்க்கை தரத்திலே உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் என்ற எண்ணங்களை இந்த நிவர்த்தி உங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி உங்கள் கொள்ளளவு கொண்ட பாத்திரத்துக்குள்ளே உங்களை கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கொடுத்துரும். அந்த கெப்பாசிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னா இந்த நிவர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிதுனத்துக்குள்ளே வருவார். அதுக்கப்புறம் அதிசாரமாக உங்களுடைய நட்சத்திரத்தை உங்களுடைய ராசிக்குள்ளரையே வந்துட்டு தான் போகிறார். ஸோ அப்போது உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டும் தான் வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை இந்த நிவர்த்தி உங்களுக்கு சொல்லலாம். பெரிய ரிலீஃப் சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. இந்த ரிலீஃபை இப்போ கொடுக்க போகிறாரா அப்படின்னா, ஆமாம், இதுதான் காலகட்டம்.
இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கான நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி பூச நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சத்துக்கு போவார். அப்படின்னா சனி தொடர்பான நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். சனி தொடர்பான நட்சத்திரக்காரர்கள்னு யார்? பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாருக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு பலன் கிடைக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி இங்கே கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் வரும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேற்படிப்புக்கு எதனா வழி செய்யணுன்னா மேற்படிப்புக்கு போகலாம். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் எதனா வேண்டும்னா இதை செய்யக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பண்ண முடியும். நில தொடர்பான விஷயங்கள் எல்லாம், கடல் தாண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களால் இப்போது செய்ய முடியும். வியாபார நிமித்தமாக உணவுப் பொருள் எதனா விற்பனைகள்லாம் செய்யணுன்னா இந்த காலகட்டங்கள் கரெக்டான விஷயமாக அமையும். புதுசாக ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணோம் சார், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இப்படின்லாம் சொல்லவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன், எனக்கு ஏஐ ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த பீரியடு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு நல்ல ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கி ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் சார், பிளாட் போடலான்னு பார்க்குறேன் ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அரசியல் தொடர்பான நிவர்த்திகளெல்லாம் பார்க்கக்கூடிய, நான் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நல்ல பதவி வருமா, அடுத்த எலெக்ஷன்லலாம் நான் ஜெயிப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் பிளான் பண்ணால் போதும். லக்ன ராசி கடகக்காரர்கள் இதை பிளான் பண்ணி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு உத்தரவாதமாக இந்த நிவர்த்தி உங்களுக்கு வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காட்டும் என்பதிலே ஐயமில்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.